கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அந்த ப்ரியாரிட்டி அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து விழுப்புரம் திண்டிவனம் அந்த ஊர்களுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள், உங்களுக்கான அந்த எந்த ஊர், இப்போ அங்காணிக்குப்பம், ஈச்சேரி, அங்கே அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த ஊர் நேம், கிராமத்தோட பேர், அவங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்றத கொடுத்துட்டு யார் அங்கே போட்டி போடலாம், இரு பாலரும் போட்டி போடலாமா, இல்லை ஆண்கள் மட்டுமா, பெண்கள் மட்டுமா, அதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னுரிமை அற்றது, முன்னுரிமை உள்ளது, அதாவது ப்ரியாரிட்டி நான் ப்ரியாரிட்டி அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, தெளிவாக கொடுத்துட்டு போகட்டும். இப்போ இது இல்லை மேட்டரு, இப்போ நம்ம சொல்ல போகிறது தான் மேட்டரு. அப்படியே கவனிங்க, ரெண்டாவது இதில் ரோலை பாருங்களேன். இன சுழற்சி எண் சொல்லி போட்டு 187 188 வரிசையாக இருக்கா. அங்கிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள், டேபிளில் இன சுழற்சி விவரம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இன சுழற்சி எண்ணுக்கும் இன சுழற்சி விவரத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த இன சுழற்சி விவரத்துக்கான சீரியல் நம்பர், அதுக்கான ஒரு நம்பர் தான் பார்த்தீங்கன்னா அந்த இன சுழற்சி எண் அப்படின்றது. ஓகேங்களா? இதையே உங்கள்கிட்ட இப்போ மென்ஷன் பண்ணி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னா, இதுவரை நம்ம பார்த்த விஷயங்கள், எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போமே ஊரக வளர்ச்சித்துறை அந்த எக்ஸாமாக இருக்கட்டும், ரொம்ப மேலோட்டமாக இன சுழற்சி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்கான என்ன, எப்படி நாங்கள் இன சுழற்சியை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத கூட தெளிவாக சொல்ல மாட்டாங்க. அது எம்கசியாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ண வீடியோ கூட பார்த்தீங்கன்னா, இது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதான் ஊரக வளர்ச்சித்துறை, அங்கேயும் சரி, அங்கெல்லாம் இந்த மாதிரி இன சுழற்சி பொதுவாக பயன்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி மொட்டையாக போட்டாங்க, அவ்வளோதான். பட் இங்கே பாருங்களேன், இந்த சீரியல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பர் சொல்லக்கூடாது, பாயிண்ட்ஸ் டேபிள் சொல்லணும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டரே இருக்குது. அந்த 200 பாயிண்ட்ஸ்க்கான டேபிள் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது தான் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 188வது பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கான இன சுழற்சி என்ன, ஆனால் அந்த ஊரில் இந்த இன சுழற்சியை வந்து இந்த டைம் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எம்கசி கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் இந்த இன சுழற்சி ஃபாலோ பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்களா? இதுவரை அப்படி வெளிப்படைத்தன்மையாக நடந்துக்கிட்டது இல்லை. ஊரக வளர்ச்சித்துறை அதுக்கு மேலே மோசம். அப்படி ரொம்ப வெளிப்படைத்தன்மை ஒன்றும் கூட இல்லை. ரொம்ப மேலோட்டமாக இருந்தது. பட் இவங்க வந்து நடத்துறது எப்படியோ, பட் இதில் வந்து இவங்க பண்ணுற அந்த இன சுழற்சி விவரம், இந்த பாயிண்ட்டுக்கான இன சுழற்சி இப்படி ஃபாலோ பண்ணுறோம், பட் இது நான் ப்ரியாரிட்டி, இது ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு. ஸோ அதை வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் அந்த வீடியோவோட மோட்டிவே. நல்லா அருமையாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த எம்கசி மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, இந்த P1 P2க்கு தான் அதிக முக்கியத்துவம் தர்ற மாதிரி இருக்குது. அந்த ரொட்டேஷன் பேசிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்க தெளிவாக இல்லையா, இல்லை தெளிவாக புரிஞ்சுக்கலையான்னு தெரியல, அவங்க ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. P1 P2 தான் அடிக்கடி வருது. மொத்தம் இல்லை உள்ள P1லேருந்து P20 உள்ள 20 வகை ப்ரியாரிட்டியில் P1 P2 தான் அதிகமாக வருது. பட் இங்கே பாருங்களேன், இங்கே வந்து அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாள் படை வீரருக்கு இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடுத்த டைம் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு ப்ரியாரிட்டியை மாற்றிக்கிடுவாங்க. அதே வருஷத்தில் வேறு வில்லேஜ் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா வேறு ஒருத்தவங்களுக்கு ப்ரியாரிட்டி மாறும் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் படி. ஸோ அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அருமையாக. இப்போ எம்கசியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க தர்ற ப்ரியாரிட்டி அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் படி ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் படி இந்த சென்செக்ஸ்லாம் எடுக்கும் போது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஒரு டெம்பரரியாக போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு முன்னுரிமை தர்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கைதிகளுக்கு, முன்னாள் கைதி, அதாவது கைதியாக இருந்திருப்பாங்களே அவங்களுக்கு, அந்த முன்னாள் கைதியாக இருந்தவங்களுக்கு, அதுக்கப்புறம் இல்லாட்டி கைதிகள் தனியாக ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்கன்னா, சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு சொல்லி சின்ன வயசுலேயே கொஞ்சம் கைதியாக போனவங்க, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் படித்தவங்க, அவங்களுக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் படி தர்றாங்க. நானாக சொல்லலை பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து சீரியல் நம்பர் 7 திருவம்பட்டுன்ற ஊருக்கு பாருங்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதை வந்து இவங்க வந்து பிசின்னு சொல்லாமல் BCOன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எம்கசியில் BCMனா பிசி முஸ்லீம் சொல்லுவோம்ல, அது மாதிரி இங்கே வந்து நார்மல் பிசியை BCOன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஸ்கூலில் படித்த ஒரு கைதி, அப்போ இல்லாட்டி ஒரு முன்னாள் கைதி, ஸோ அவங்களுக்கு ஒரு ஒதுக்குறாங்க, ரிசர்வேஷன் மாதிரி அவங்கள இந்த இதில் ஒதுக்குறாங்க. பொதுவாக ஆணோ பெண்ணோ போட்டி போட்டுக்கலாம், அந்த கைதி ஒரு ஆணாவோ பெண்ணாவோ கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. அப்புறம் சில பேர்லாம் இதுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள், படித்து பாருங்கள். என்னென்னா, உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டை போய் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னாலே 10 மார்க்கு. எதுக்கு 10th மார்க் ஷீட்டுக்கு 10 மார்க்கு. அப்புறம் அவங்க வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ரீட் பண்ணுறீங்க, அதான் வாசிப்பு திறன், எழுதுதல், ஸோ அந்த ஸ்கில்லுக்கு பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு. அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஊரில் தான் நீங்கள் வசிக்கிறீங்க, நேட்டிவிட்டியே அதான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் படி அதை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு 35 மார்க்கு.
உங்களுக்கு இந்த டிரைவிங் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்குது, அதுக்கான லைசன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு 10 மார்க்கு. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வெறும் 15 மார்க்கு தான். அவங்கள்ட்ட கொஷின்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க கொஷின்ஸ் ரைஸ் பண்ணும்போது நீ ஆன்சர் பண்ணுறீங்களா, அது வெறும் 15 மார்க்கு தான். இப்போ நான் சொன்னதெல்லாம் சேர்த்து மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கு வரும்.